அவன் சாதாரண பாலகன் அல்ல, கம்சன் அனுப்பி வைத்த எச்சன் அசுரன். பிரம்மை அல்ல கண்ணா, அவன் இங்கு நிஜமாகவே வந்தான். ஏனென்றால் நான் அவனுடன். ஆமாம் அப்பா, சலங்கை பல்ராமனை எங்கோ அழைத்து செல்கிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தான். என்ன? அப்படியானால் எதை நினைத்து நான் பயந்து கொண்டிருந்தேனோ அந்த அழிவை யாராலும் தடுக்க இயலாது போல் இருக்கிறது. இல்லை ரோகிணி அக்கா, பலராமனுக்கு ஆபத்து. ரோகிணி அக்கா, பலராமா அக்கா நில்லுங்கள், நில்லுங்கள். ஏதோ அபாயம் நேருவதற்கு முன்னால் நான் பல்ராமனை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். அதற்காக என் தோழர்களின் உதவியை நான் நாட வேண்டும். எனக்கு தெரியும் கம்சன் மாமாவின் அசுரன் பல்ராமனை எங்கு அழைத்து சென்று இருப்பான் என்று. மருமகனே, எவ்வளவு காலம் கடத்தி விட்டாய் உன் மாமனிடம் வந்து சேருவதற்கு? இவ்வளவு சிறியவனாக இருந்தாய் நீ இங்கிருந்து போகும்போது. இப்போது எவ்வளவு பெரியவனாக வளர்ந்து வந்திருக்கிறாய். ஓ சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே, எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாய் நீ! மாமனும் மருமகனும் ஒன்று சேரவே கூடாது என்று. ஆனால் பார், இப்பொழுது என்ன? எனது மருமகன் தேவகியின் 8வது மைந்தன் என் கண்முன் நிற்கிறான். ஏதோ சொல்வார்களே, உண்மையான மனதுடன் தேடுங்கள், உங்களுக்கு கிடைத்துவிடும். அது சரி மருமகனே, நீ என்னை எப்படி அழிப்பாய்? உனது வாளை கொடு பிரலத். தேவகியின் 8வது மைந்தன் என்னை கொல்வான். மன்னா, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நபர் நான் அல்ல. நான் உங்களது மருமகனும் அல்ல, எனது தாயின் பேர் தேவகியும் அல்ல. எனது அம்மாவின் பெயர் எனக்கு. உன் தாயை நான் நன்கு அறிவேன் மருமகனே. அவளது 6 குழந்தைகளை தூக்கி மேலே வீசி மோட்சம் அளித்திருக்கிறேன் அவர்களுக்கு. இப்போது உன்னுடைய முறை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பயப்படுகிறாயா? உனது மரணத்தை கண்டு பயப்படுகிறாய மருமகனே? இவனும் அந்த சதிகார விஷ்ணுவை போல் பயந்தாங்கோழிதான். உனது தோழனின் பெயர் என்னவென்று கூறினாய்? தோழா ஆலம்பாசூரா? மன்னா, நான் தன்னை போல ஒரு மறதிக்கார நபரை பார்த்ததே இல்லை. இவன் ஆலம்பாசூரன் அல்ல, இவன் பெயர் சலங்கை, என் நண்பன். சலங்கை ஜல் ஜல் என்று ஒலிக்குமே. தோழ ஆலம்பாசூரா, சலங்கை, இந்த பெயர் தான் கிடைத்ததா உனக்கு இவனை ஏமாற்றுவதற்கு? ஏமாற்றினானா? எப்படி ஏமாற்றினான்? அதை நான் சொல்ல மாட்டேன், உனது தோழன் சலங்கை சொல்லுவான். தா தின் தின்னா தினக் தினக்தா. மாமா, நான் முதலிலேயே ராதாவிடம் சொன்னேன் நான் கோகுலம் சென்று கண்ணனை அழைத்து வருகிறேன் என்று. ஆனால் அவளோ ராதை ஆயிற்று. எது செய்தாலும் அவளது எண்ணம் படிதான் செய்கிறாள். இந்த ராதை இருக்கிறாளே, யாரங்கே? காளைகளை வண்டியில் பூட்டுங்கள், நாம் உடனே கோகுலம் சென்றாக வேண்டும். ராதா, மகளே ராதா, என்னிடம் கூறாமல் ஏன் கோகுலம் சென்றாய்? நாங்கள் எவ்வளவு கவலையானோம் என்று தெரியுமா? அப்பா, என்னை கீழே இறக்கி விடுங்கள். இவளுக்கு என்னவாயிற்று? தமது செல்ல மகளை தாமே கேளுங்கள். என்னவாயிற்று மகளே ராதா? உனது தந்தை மீது உனக்கு கோபமா? தங்கள் மீது அல்லப்பா, கண்ணன் மீது. அவன் தன்னை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? ராதா, கண்ணன் அவ்வளவு மோசமானவனாக இருந்தால் நீ ஏன் கோகுலத்திற்கு சென்றாய்? அம்மா, நான் அந்த கண்ணனை திருத்துவதற்காக சென்றேன். ஆனால் நடந்தது என்ன? அவன் என்னை அவதூறாக பேசிவிட்டான். எனது மகளை அவதூறாக பேசினானா? என்ன அவதூறு மகளே? அப்பா, தாங்கள்
தாங்களே சொல்லுங்கள். பலராமன் அண்ணன் எங்கோ சென்று விட்டார். இதில் எனது குற்றம் என்ன? ஒரு குற்றமும் இல்லை. இதை தாம் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த இடையன் சொல்கிறான், பலராமன் அண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அவனிடம் பேச மாட்டானாம். நானும் அவனோடு பேச போவதில்லை. ஆனால் பலராமன் அண்ணனுக்கு எதுவும் நேரக்கூடாது. ஆனால் ராதா, பலராமனுக்கு என்ன நேர்ந்தது? அதுதான் யாருக்கும் தெரியவே இல்லை. அனைவரும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சக்தியை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அவருக்கு எதுவும் நேராதென்று. அம்மா, அப்பா, இப்பொழுது நான் உறங்கப் போகிறேன். ஏதாவது தகவல் வந்தால் எனக்கும் தெரியப்படுத்துங்கள் அப்பா. அதன் பிறகு நான் கோகுலம் செல்வேன், அந்த போக்கிரி கண்ணனுக்கு பாடம் புகட்ட. அனைவரும் பலராமனை தேடுகிறார்களா? இதன் அர்த்தம்தான் என்ன? கடவுளே, பலராமனுக்கு எதுவும் நேரக்கூடாது. எனது அப்பாவி தோழா பலராமா, பலராமா, இதோ உனது தோழன். இல்லை இல்லை, எனது தோழன் ஆலம்பாசூரன். இவன் உன்னை இங்கே உனது தந்தை, இல்லை இல்லை, உன் மரணத்தை சந்திக்க அழைத்து வந்திருக்கிறான். ஆலம்பாசூரா, நான் என் வாழ்விலே முதல் முறையாக உன்னை என் தோழனாக ஏற்றேன். ஆனால் நீ என்னிடமே சூழ்ச்சி செய்திருக்கிறாய். தோழனாக இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறாய். இன்று நான் உன்னை விடப்போவதே இல்லை. நம்பிக்கை துரோகி ஆலம்பாசூரனே! தோழா கம்சனே, இவ்வளவு சக்தியா? இவன்தான் நாராயண தூதன். உனக்கு நான் இன்று தண்டனை கொடுக்க போகிறேன். இதற்கு பிறகு உன் வாழ்வில் நீ யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாய். அமைதி மருமகனே. மகாராஜா, நான் கண்ணன் அல்ல. யாரையோ எனது மாமாவாக ஏற்றுக்கொள்ள நான் இங்கு என் தந்தையை சந்திக்க வந்தேன். ஆனால் இந்த ஆலம்பாசூரனோ சந்திப்பார். மரணத்திற்கு முன்பு உன் தந்தையை நிச்சயம் சந்திப்பாய். ஆனால் முதலில் இதை சொல், கோகுலத்தில் இத்தனை நாட்களாக நீ யாருடைய வீட்டில் இருந்தாய்? நந்தகோபர். கோகுலத்தில் அவர்தான் எனக்கு தந்தை. நந்தன். முதலில் சந்தேகம் இருந்தது, இப்போது நிரூபணமாய்விட்டது. பத்ராசூரா, கோகுலத்திற்கு செல். சென்று அந்த நந்தனை, நந்தகோபனை அழைத்து வா. பகவான் கம்சனே, உங்கள் ஆணைப்படியே அவனை நான் அழைத்து வருகிறேன். பகவான் கம்சன் வாழ்க. முதலில் மன்னர் வசுதேவரும் தேவகியும், பிறகு அக்ரூரர், இப்பொழுது என் வாழ்க்கையின் ஒரே ஆதாரமான என் அன்பு புதல்வன். எல்லாம் முடிந்து விட்டது நந்தகோபரே, எல்லாம் முடிந்து விட்டது. இப்படியெல்லாம் கூறாதீர்கள். பலராமனுக்கு எதுவும் ஆகாது. தாங்கள் சற்று அமைதியாக இருங்கள். பலராமன் நிச்சயம் திரும்பி வருவான். அவன் திரும்பி வரப்போவதில்லை யசோதா. இனி எதுவும் சரியாக போவதில்லை. கம்சனின் அசுரன் அவன் நிச்சயமாக எனது மகனை மதுராவிற்கு அழைத்து சென்றிருப்பான். அதுவும் மதுரா, அது மோசமான நரகம். அங்கு சென்றவர்கள் திரும்பி வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. இல்லை அன்னை, ஏதோ தவறு நடந்திருக்கிறதா? நானே மதுராவுக்கு சென்று கம்சனிடம் பேசுகிறேன். நந்தகோபரே, நந்தகோபரே, கம்சனின் படைகள் வந்திருக்கிறது.
என்ன விஷயம்? நாங்கள் சரியான முறையில் மன்னருக்கு வரி கட்டி வருகிறோம். எதற்காக என் வீட்டை இப்பொழுது சூழ்ந்திருக்கிறீர்கள்? பகவான் கம்சனின் படைகளிடம் கேள்வி கேட்கிறாயா? நாங்கள் சிறிது காலம் இந்த பக்கம் வராமல் இருந்தோம். அதனால் இவர்களுக்கு பகவான் கம்சனின் மீது இருந்த பயம் போய்விட்டதா? சேனாதிபதி பத்ராசுரன், சேனாதிபதி பத்ராஷ், ஆனால் நீதான் இறந்து விட்டேன். மரணமல்லாது விடுப்பில் சென்றிருந்தேன். வாழ்வில் இருந்து இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறேன் யசோதராணி. பகவான் கம்சனின் ஆணைக்கு இணங்க நந்தகோபரை சிறைப்படுத்த ரிஷபானு அவர்களே, நான் மகேஷ்மதியின் ஒற்றன். வாருங்கள். ஒற்றரே, என்ன விஷயம்? மகாராணி ரோகிணி நலம்தானே? மகாராணி நலம்தான். ஆனால் செய்தி கிடைத்திருக்கிறது. இளவரசர் பலராமனை கம்சர் படைகள் சூழ்ச்சி செய்து சிறைப்பிடித்துள்ளார்கள். மேலும் கம்சனின் படைகள் நந்தகோபரை சிறைப்பிடிப்பதற்காக கோகுலம் சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது தாம் தான் நந்தகோபருக்கும் மகாராணி ரோகிணிக்கும் உதவி செய்ய வேண்டும். எனக்கு விடை கொடுங்கள். மகேஷ்மதியின் நலன் விரும்பிகளுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். நந்தர், பலராமன் அனைவரின் உயிரும் ஆபத்தில் உள்ளது. நான் உடனே கோகுலம் சென்றாக வேண்டும். ஓ, நான் யார்? ராதா. நான் அனைத்தும் அறிவேன். இவை யாவும் கண்ணனால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணனை என்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். அதனால் நானும் கோகுலம் சென்றே ஆக வேண்டும். நான் சிறிது காலத்திற்கு இறந்து போயிருந்தேன். அதற்குள் பகவான் கம்சன் மீது இருந்த பயம் போய்விட்டதா? உனக்கு என்ன தோன்றியது? நான் நிரந்தரமாக இறந்து விட்டேன் என்றா? வெண்ணையோடு சேர்த்து சிறுவனையும் மறைத்து வைத்திருக்கிறாய் இல்லையா நந்தரே? நீ எந்த சிறுவனை பற்றி பேசுகிறாய்? அதே சிறுவன் நீ தேடுவதற்காக கிளம்பியிருக்கிறாயே, அவனது பெயர் என்ன? பயிற்சி கட்டை ஏந்துபவன பலராமன். நந்தராணி, எனக்கு என்னமோ பத்ராசுரனை பார்த்தால் பேய் போல் தெரிகிறான். கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்சனிடம் மீது போன்ற படைகள் இருப்பது. தாமோதரன் அண்ணா, அதை விடுங்கள். ரோகிணி அக்காவை ஒரு மறைவிடத்தில் மறைந்து கொள்ளுமாறு சென்று கூறுங்கள். செல்லுங்கள். நந்தராணி, இந்த வீட்டில் உங்களை தவிர வேற யாராவது பெண் இருக்கிறாரா? நீ அந்த பாலகனை பற்றி என்ன கூற வந்தாய்? பொறுமை நந்தகோபரரே, பொறுமை பொறுமை. உனது கேள்விகளை நீ கொஞ்சம் அடக்கி வைத்திரு. நான் நந்தராணியிடம் கேள்வி கேட்க வேண்டியதிருக்கிறது.
நந்தராணி, எனது கேள்வி என்னவென்றால், உனது வீட்டில் உன்னை தவிர வேற ஏதோ ஒரு பெண் இருப்பது போல. இல்லை, அது என்னவென்றால், நீண்ட நாட்களாக வசுதேவரின் முதல் மனைவி ரோகிணி தலைமறைவாக இருக்கிறார். அவள் எங்கு சென்றிருக்க முடியும்? நீ அந்த திருட்டு பாலகனை மறைத்து வைத்தது போல அவளையும் நீதான் மறைத்து வைத்திருக்கிறாயா? ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல. இங்கு வீட்டில் வேற யாரேனும் இருக்கிறீர்களா? மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. ஆபத்து? ஆம், ஆபத்து. பல்ராம் அண்ணன் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். நந்தரே, நான் இப்பொழுது வீட்டை சோதனை போட போகிறேன். பத்ராசுரா, நீ மன்னர் கம்சனின் ஆணைப்படி நடக்கலாம். ஆனால் இது எங்கள் இல்லம். ஆதலால் எங்கள் அனுமதி இல்லாமல் நீ உள்ளே செல்ல முடியாது. ஆம் சேனாதிபதி பத்ராசுரா, எங்கள் வீட்டுக்குள் நுழைவது என்பது எங்களுடைய மரியாதையை குழைப்பது போலாகும். இதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனக்கு யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சேனாதிபதி பத்ராசுரன் எங்கே? பத்ராசுரன் எங்கு போனான்? ஒருவேளை உள்ளே சென்று இருப்பானோ? நந்தரே, இந்த வீட்டில் நபர்கள் யாரும் காணப்படவில்லை. பால், தயிர், வெண்ணெய் தான் மிகுந்து காணப்படுகிறது. அதனால் என்ன பயன்? என்ன செய்வது? நந்தராணி மட்டும்தான் சாப்பிடுவார். ஏனென்றால் பகவான் கம்சனை காண இப்பொழுது என்னுடன் நீ வரப்போகிறாய். ஒழுங்காக நீ வந்துவிடு. இல்லை, விளங்கினால் உன்னை பூட்டி உன்னை இழுத்து செல்வேன். உடலில் காயங்கள் ஏற்படும்படி ஆகிவிடும். சரி, சீக்கிரமாக புறப்படு. இல்லை, தங்களை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். வேண்டாம், செல்லாதீர்கள். பலராமன் அண்ணன் பலசாலி ஆயிற்று. பிறகு எப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்? தோழா ஜீவக், பல்ராமனுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்திருக்கிறது. சூழ்ச்சியா? சூழ்ச்சி? ஆம், சூழ்ச்சி. கம்சன் மாமாவின் அசுரர்களால் பல்ராமனின் சக்தியை எதிர்த்து நிற்க முடியாததால் அவர்கள் சூழ்ச்சி செய்து மதுராவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மதுராவுக்கா? ஆம், அதனால் பல்ராமனை விடுவிப்பதற்காக நாம் கம்சன் மாமாவின் அரண்மனைக்கு சென்றாக வேண்டும். ஆனால் கண்ணா, நாமோ சிறியவர்கள். நாம் எப்படி பலராமன் அண்ணனை காப்பாற்றி கொண்டு வருவது? அம்மா சொல்லுவாள், ஒன்றுபட்டால் எதுவும் முடியும் என்று. அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்வோம். அதனால் நாம் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும். ஆம் கண்ணா, பலராமன் அண்ணன் ஆபத்தில் இருந்து காப்பாற்றியவர். அவருக்காக நாம் செல்வோம். இல்லை, வேண்டாம். நான் தாங்களை செல்ல அனுமதிக்க மாட்டேன். யசோதா, புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் மதுராவுக்கு செல்ல வேண்டியது அவசியமானது. இது ஒன்றுதான் பலராமனை காப்பாற்றும் வழி. பிரமாதம். இதுதான் சரியான முடிவு. நான் சொன்னதை புரிந்து கொண்டாய். எனது வேலை சுலபமாகிவிட்டது. நந்தரே, தாங்கள் மதுரா சென்றால் நானும் தங்களுடனே வருவேன். நானும் உங்களுடன் வருவேன். நான் நந்தரை சிறைபிடிக்க வந்துள்ளேன். மன்னர் கம்சனிடம் ஒரு பழக்க வழக்கம் உள்ளது. எதை ஆணையிட்டாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். புறப்படுங்கள் நந்தரே. நெல் சேனாதிபதி பத்ராசுரா, என் கணவரை அழைத்து செல்ல நான் விட மாட்டேன். யசோதா! யார் வந்தாலும் வீட்டிலே சிறைபிடித்து வைங்கள். இந்த வீட்டிலிருந்து யார் வெளியேறக்கூடாது. வெண்ணெய் பானை கூட வெளியேறக்கூடாது. கண்ணா! அட மாமா! கண்ணா,
நந்தகோபரை கம்சனின் படைகள் சிறைப்பிடித்து செல்கின்றன. ஐயோ கடவுளே,